வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நத்திங் ஃபோன் 3 ரிவ்யூ ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ டோட்டலாக 3 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது, பிளாக்கு, ப்ளூ அண்டு ஒயிட்டு. ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 128 GB வேரியன்ட்டு, அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000. அண்ட் அனதர் ஒன் 256 GB வேரியன்ட்டு, அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000. ஸோ 2 வேரியண்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு 2000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. இது லான்ச் பண்ண டேட்லேருந்து இப்போ வரைக்கும் அதே 2000 கார்டு ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2000 கார்டு ஆஃபர் போக 128 GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,000க்கும் அண்டு 256 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 25,000க்கும் உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்கும். உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல்டில் ஒரு பெஸ்ட் மொபைல் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நத்திங்கில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுவும் நத்திங் OS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர்லி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி டிசைனில் இருக்கும். அண்டு கிஃப்ட் லைட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நத்திங் ஃபோன் 3Aல உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராக்காக நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா டெஃபினட்டாக 256 GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ இதில் கேமரா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 8 MP அல்ட்ரா வைடு அண்ட் 50 MP மெயின் கேமரா, 50 MP 2x டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 32 MPக்கான செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 30x அல்ட்ரா ஜூம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா செட்டப்பும் நல்லாயிருக்கு அண்டு கேமராவுடைய ரிவ்யூவும் நல்லாயிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் ரிவ்யூ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமராவோடைய அவுட்புட் நல்ல லைட்டிங் கண்டிஷன், அதாவது டே லைட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ லோ லைட்டில் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் டே லைட்டில் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேமரா டிவைஸாக இது கிடைக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேச்சுரலான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 2x போர்ட்ரேட் மோட் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதுலேயும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நத்திங்கில் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு மொபைலை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் டெலஃபோட்டோ லென்ஸோட நத்திங் ஃபோன் 3A 256 GB வேரியன்ட் 25,000க்கு பெஸ்ட்டான ஒரு டீல் தான். ஸோ கேமராவோடைய அவுட்புட் நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இமேஜ் அவுட்புட் நமக்கு கிடைக்குது. அண்டு கலர் அக்யூரஸியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலான ஒரு டோன் தான் இருக்குது. கலர் பூஸ்டப்லாம் கிடையாது. ஸோ இது வரைக்கும் லான்ச் பண்ண நத்திங் ஃபோன்லேயே நமக்கு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 3A வந்து உங்களுக்கு கேமராவுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதுவும் 25,000ல் 256 GB வேரியண்ட்டு அண்டு 128 GB வேரியண்ட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு யூஸபுளாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கலர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். மற்றபடி டீட்டெயில்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக சூப்பராக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நத்திங் ஃபோனில் 2A இதெல்லாம் ட்ரை பண்ணுறதை விட நீங்கள் வந்து 25,000க்கு 256 GB வேரியண்ட் இருக்கக்கூடிய நத்திங் ஃபோன் 3Aவை செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கேமரா மட்டும் காரணம் கிடையாது, வேறு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குதுன்னு 1 by 1 செக் பண்ணிடலாம். ஸோ NDTV ரேட்டிங் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் உங்களுக்கு 10 out of 10 கொடுத்துருவாங்க. ஸோ சூப்பரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்டு டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு, பேட்டரி லைஃப்பும் சூப்பராக இருக்குது, கேமராவும் சூப்பராக இருக்குது அண்டு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைலாகவும் இருக்குது. அண்டு இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நல்லாயிருக்கும். IP ரேட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி HDR10+ல் உங்களுக்கு வீடியோ சப்போர்ட்டிங் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி பர்ஃபெக்டான கேமரா செட்டப், நல்ல டிஸ்பிளே அண்டு இந்த செக்மெண்ட்டில் மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான சிப் செட்டு Qualcomm Snapdragon 7S Gen 3 அப்படிங்கிற சிப் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்டிடியூட் ஸ்கோர் கம்பெனி கிளைம் பண்ணுறது 8 lakhோட அதிகமாக கிளைம் பண்ணுறாங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான Android 15 அண்டு நத்திங் OS 3.1 உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ யூசர் ரிவ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி நல்லா இருக்குது அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. பட் டப்பாவில் சார்ஜர் இருக்காது. அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு 2000 வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா 2000 பே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 128 GB வேரியண்ட்டு உங்களுக்கு ஆஃபர் போக 25,000 கிடைக்கும். அண்டு 256 GB வேரியண்ட்டு உங்களுக்கு 27,000 கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் ஓகே அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ மொபைலோடைய சார்ஜிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 50 வாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வெயிட் பார்த்தீங்கன்னா 201 கிராம் வெயிட் இருக்குது. அண்டு திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.35 mm திக்னஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது அண்டு ப்ரொடெக்ஷனும் நல்லா தான் இருக்குது. ஸோ தேவையான எல்லா சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. 3 yearsக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸோ ஈவன் பெசல்ஸில் ஒரு சூப்பரான தரமான ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 3000 நிட்ஸ் இருக்குது. HDR10+ சப்போர்ட்டட் டிஸ்பிளே தான் சொல்கிறாங்க. பட் யூடியூப்பில் HDR10+ வீடியோ வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறதும் ஒரு குறைபாடாக இருக்குது. நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா HDR வீடியோ யூடியூப்பில் பார்க்க முடியுதா முடியலையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் யூனிக்கான UI அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளோட்வேர்ஸ் இல்லாமல் சூப்பரான அனிமேஷனோட உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் மட்டும்தான் டாப்பில் இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா மோட்டரோலா அண்ட் லாவா வேணா இருக்கலாம். ஸோ இதை விட டாப்பில் உங்களுக்கு கூகுள் இருக்கலாம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இது கூட காம்படிஷனில் வராது. ஸோ பேட்டரியை பற்றி கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 3 இயர்ஸுக்கு நீங்கள் டெய்லி சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக 3 இயர்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாங்க. அதுவே வந்து 1200 சார்ஜிங் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நம்ம டெய்லி சார்ஜ் பண்ணாமல் 1 to 1 நாள் சார்ஜ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ காம்படிஷன்ஸு ஹெவியாக இருந்தாலும் உங்களுக்கு 25,000 ஆஃபரோட 256 GB வேரியண்ட் மொபைல் அவைலபிள் இருக்குது. நீங்கள் 50 வாட் சார்ஜர் வாங்கணுன்னா அதுக்கு தனியாக ஒரு 2000 செலவு பண்ணணும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ப்ரைஸில் எக்கச்சக்கமான சாய்ஸஸ் நிறையா இருந்தாலும் உங்களுக்கு யூனிக்கான ஒரு டிசைன் அண்டு கிஃப்ட் லைட்டோட உங்களுக்கு ஒரு பேக் பேனல், அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல டிஸ்பிளே. ஸோ மெயினாக வந்து பெட்டரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லுக்ஸ் அண்ட் டிசைன் மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் இது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் நத்திங் ஃபோனில் 2A+, உங்களுக்கு 20,000 இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நத்திங் ஃபோன் 3A வந்து ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு சாய்ஸு. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கரெக்டான பொசிஷனில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நத்திங் ஃபோன் 2A அண்ட் 2A+ஓட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 3Aல தான் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும், மச் பெட்டராகவே இருக்கும். ஸோ யூசர் ரிவ்யூ படி பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2A+ அண்டு நத்திங் ஃபோன் 2A இதை விட பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸ் உங்களுக்கு நத்திங் ஃபோன் 3A. ஸோ நீங்கள் டேரெக்டாக நத்திங் ஃபோன் 3Aவை செலக்ட் பண்ணுறது என்னுடைய சாய்ஸும் கூட. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.